இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 10 செப்ட்ரில்லியன் அளவுக்கு ப்ராசஸ் பண்ணக்கூடியது குவாண்டம். அது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோட பல மடங்கு பவர்ஃபுல்லானது. கிளைமேட் சேஞ்ச் இருக்கு. இது இன்னைக்கு இந்த நேரத்தில் மழை பெய்யல. அது நுண்ணியமாக கிடைக்கிறதுக்கு நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அஹெடா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே உங்களுக்கு கேன்சர் வருமா வராதான்ற பேட்டர்ன்ஸை செக் பண்ணுறதுக்கெல்லாம் இது பெரிய உதவியாக இருக்கு. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன பேர் வச்சாலும் அது உருவம் மாறாது, கியர் மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த உருவத்தை வச்சு தேடுறதுக்கு ஒரு டெக்னாலஜி. ஓஹோஹோ. இப்போ குழந்தை பிறப்பு இருக்கு, அந்த ஃபீட்டஸ் அந்த ட்ரைமஸ்டர்னும் 14 வாரத்துலேருந்து 24 வாரத்தில் இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவில் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க சில ஜாப்லாம் டிஸ்பிளேஸ் ஆகிடும் சொல்லிட்டு, அந்த ஜாப் டிஸ்பிளேஸ் ஆகிறதோட இவங்களுடைய திறமைகள் வேறு இடத்துல பயன்படும். ஐடி ஃபீல்டில் இருப்பேன். இப்போ இவங்களே இந்த கேமரா ஆப்ரேட் பண்ணுறவங்களே இந்த லேட்டஸ்ட்டு நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் கேமராஸ் அதோடைய ஆப்ஷன்ஸ் வரும்போது அதை கற்றுக்கலன்னா தே ஆர் ஓல்ட் ஸ்கூலர்ஸ்னுவோம். ரோபோ வருதுன்னா அந்த ரோபோ நீ போய் காஃபி எடுத்துவானா அதுக்கு தெரியாது. காஃபினா என்னன்னு சொல்லணும், கப்புனா எங்கன்னு சொல்லணும், அது எந்த கையில் பிடிச்சி தூக்கணும்னு சொல்லணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த ட்ரைனிங், அந்த ப்ரீ ட்ரைனிங். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன், நான் தாழ்த்தக்கூடாது, அவ்வளோதான். மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி நம்மளோட பேசுவதற்கு 2 தொழில் முனைவோர்கள் வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து, இன்னொருத்தர் சிங்கப்பூர்லேருந்து. ஒருத்தர் கணேஷ் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் அமெரிக்காவில் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஏஐ அந்த மாதிரி தொழிலில் பண்ணிகிட்ருக்கவங்க. இன்னொருத்தர் இறைமதி, அவர் இன்ஜினியர், அவர் சிங்கப்பூரில், அவரும் இதே மாதிரி சாஃப்ட்வேர் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் இந்த அயலக தமிழர் நாளுக்காக சென்னைக்கு வந்திருந்தாங்க. அதனால் அவர்கள்ட்ட இந்த புதிதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு, உங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அவளை 2 பேரையும் இந்த மாதிரி ஒரு நேர்முகம் வேணும் அப்படின்னு நான் சொன்ன உடனே அவளுக்கு இருந்த நேரத்தை நமக்காக ஒதுக்கி நீ வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு உங்களுடைய சார்பில் நன்றியை தெரிவித்து இந்த நேர்முகத்தை தொடங்குகிறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஃபஸ்ட்டு உங்கள்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். இப்போது நீங்கள் இப்போ அமெரிக்காவில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கிற தொழில் முனைவோர் இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பின்னால் மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும். அதோடைய அடுத்த தொடர்ச்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேசிவ் டேட்டாக்கு குவாண்டம் ஏஐன்னு சொல்லுவோம். இப்போது மக்களுக்கு புரிதல் ஏஐ பற்றி இருக்குது. ஏஐ ஆல்ரெடி அடுத்த தளத்துக்கு போயிருக்கு. ஜெனரேஷனல் ஏஐன்னுவோம். ஜெனரேட்டிவ் ஏஐ அடுத்த இதுக்கு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணும். பட் இது இன்னொரு 4 பரிமாணம் எடுக்கும்போது இதுடைய டேட்டாவை, மிகப்பெரிய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது குவாண்டம் ஏஐ. அதில் இருக்கேன். ஐயா, அதில் இருக்கீங்க? ஆமாம். சரி, அதுக்கு உண்டான டேட்டா இருக்கா உங்கள்கிட்ட? டேட்டா ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கேள்விப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, கெப்பாசிட்டி அதிகமாகிட்டே இருக்குது, டேட்டாலாம் முடிஞ்சு போச்சுங்கிறாங்களா? அப்படியா? அது உண்மை இல்லை. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை புரட்டி போட போடுது. ஏன்னா டேட்டான்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நம்மளை சுற்றி டேட்டா இருக்குது. இப்போது இன்றைக்கி டிஜிட்டல் கம்ப்யூட்டரிங், நம்ம இருக்கிறது டிஜிட்டல் தளம், அதை கிளாசிக் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். இது 0s and 1s ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் குவாண்டம்ன்றது ஆட்டம்ஸ் அண்ட் அது மாலிகுல் ஆட்டம்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸு. அது கியூபிட்னு சொல்லுவோம். அது வேறு தளத்துக்கு போயிடுறோம். அப்போது கியூபிட்ஸ் போகும்போது இப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஸ்டேஜில் ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸாக மாறப்போகுது. அதுக்கு முன்ன அது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸாக மாறும் சமயத்தில் நம்ம டேட்டான்னு சொல்கிறது இன்றைக்கி நம்ம மட்டும் இந்த உலகத்தில் வாழலை, பல உயிரினங்கள் வாழுது. இப்போ ஒரு 2 உயிரினம் எப்படி ஒருங்கிணைஞ்சு இன்னொரு 3வது உயிரினமாக மாறும்போது அதனால் உலகத்துக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது உதவும். இது இல்லாமல் இன்றைக்கி ஜேம்ஸ் வெப் இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த சேட்டலைட் இது நமக்கு உலகத்தில் யூனிவர்ஸை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால்
மல்டிபிள் யூனிவர்ஸ் இருக்குன்றத அந்த டேட்டாக்கு போகும்போது நமக்கு டேட்டா பெரிய லெவலில் இருக்குது. மோஸ்ட்லி மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கு, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வர்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு குவாண்டம் ஏஐ வந்து பெரிய லெவலில் உதவும். அதில் டேட்டா எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, டேட்டான்னு நான் நினைக்கிற மாதிரி எக்ஸிஸ்டிங் டேட்டா, இங்கே இருக்கிற டேட்டா மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிறது பார்த்தாக்கா புதிய மைக்ரோ காசமில் இருக்கிறதுலேருந்து மைக்ரோ காசம் வரைக்கும் எங்கே வேணாலும் டேட்டா எடுக்கிறது அப்படிங்க. டேட்டா மட்டும் எடுக்கிறது இல்லை, அந்த டேட்டா ஜெனரேட் பண்ணி என்ன ஆகும் என்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. 10 செப்ட்ரில்லியன் அளவுக்கு ப்ராசஸ் பண்ணக்கூடியது குவாண்டம். அது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோட பல மடங்கு பவர்ஃபுல்லானது. அப்போது வந்து இந்த மாதிரி டேட்டா, கிளைமேட் சேஞ்ச் இருக்குது, இது வந்து இன்றைக்கி வந்து இந்த நேரத்தில் மழை பெய்யாது, அது நுண்ணியமாக கிடைக்கிறதுக்கு நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அஹெடாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே உங்களுக்கு கேன்சர் வருமா வராதான்ற பேட்டர்ன்ஸை செக் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த இது பெரிய உதவியாக இருக்கும். ஓஹோ, யா, நம்ம தொடரும் போது நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். சரி, நான் உங்கள்கிட்ட மறுபடியும் வரேன். ஓகே, ஐயா வணக்கம். வணக்கங்க. நீங்கள் சிங்கப்பூர் போய் இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? 30 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. இங்கே நான் ஸ்பிக் நீங்களும் 30 வருஷம் ஆச்சா? 30 வருஷம். 5 வருஷம் இங்கே ஸ்பிக்கில் வேலை பார்த்தேன். சென்னையில் தான். சென்னையிலையா? சென்னையில் சிஐடியில் படிச்சுட்டு அங்கே 5 வருஷம் இங்கே வேலை பார்த்தேன். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் டெக்னாலஜியில் முடிச்சுட்டு ஸ்பிக்கில் வேலை பார்த்து இங்கே சென்னையில் தான் வேலை பார்த்துட்டு வேலைக்காக தான் முதல்ல சிங்கப்பூர் போனோம். 7 வருஷம் பணி எம்என்சி கம்பெனியில் கேட்கேம் பிஎல்எம் அந்த டிவிஷனில் பேராமெட்ரிக் டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தோம். அது ஒரு சூழல் அந்த கம்பெனிலேருந்து வெளியில் வந்து அவங்களுக்கே ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து ஒரு 3 நண்பர்கள் இங்கேருந்து போன அதெல்லாம் சாஃப்ட்வேர் ரிலேட்டட். அதெல்லாம் சாஃப்ட்வேர் ரிலேட்டட், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அந்த ஃபீல்டில் உள்ளது. அதனால் வெற்றிகரமாக அந்த நிறுவனம் போச்சு. அது ஒரு 5-6 கிளைகள், ஜப்பான், அமெரிக்கா, இங்கே சென்னையில் ஆஃபீஸ் வச்சுருந்தோம். அது நல்லபடியாக போச்சு. அதுலேருந்து நாங்கள் என்னோட ஐடியா வச்சு ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணோம், 3D சர்ச்னு சொல்லி. அது என்னோட ஐடியாங்கிறதுனால நான் அந்த கம்பெனிலேருந்து வெளியில் வந்துட்டு இதை ஹெட் பண்ண வேண்டிய என்ன பொறுப்பு இருந்துச்சு. அதனால் அவங்க மற்ற பார்ட்னர்ஸ்லாம் அதில் இருந்தாங்க. நான் இதில் வந்து என்னுடைய ஓன் பேபிங்கிறதுனால அந்த டெக்னாலஜி அது நல்லபடியாக பண்ணோம். ஒரு 7 ஆண்டுகள் அதுக்காக கடுமையாக உழைச்சோம். முதல்ல ஒரு 2-3 ஆண்டுகள்லேயே அந்த பிடிசிலே கோல் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. அதை வச்சு ஒரு 15 பேர் டீம் சிங்கப்பூர்லேயே வச்சு டெவலப் பண்ணி அது முதல் கஸ்டமராக ஃபெராரியே எங்களுக்கு கிடைச்சாங்க. ஃபெராரிங்கிறது ஃபெராரி F1 அங்கேயே போய் அந்த 1 மாதம் உட்காந்து அந்த ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்போர்ட்ஸ் கார் F1 போய் அதில் அந்த ப்ராடக்ட் வாங்கி 3 இயர்ஸ் யூஸ் பண்ணாங்க. அது மாதிரி ஜின்னு ஒரு கம்பெனி கனடாவில், டைகோ எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஆக்சுவலாக சீமன்ஸோட ப்ராடக்ட்டே நாங்கள் ரீப்ளேஸ்லாம் பண்ணோம். அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்டோட ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. ஓகே, அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் ப்ராடக்ட் அதுக்கு பேர் 3D சர்ச். இப்போ நம்ம வந்து ஒரு காம்பனண்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கியரோ நட்டோ போல்ட்டோ, நான் இன்ஜினியர் கிடையாது, எக்கானமிஸ்ட், அதனால புரியுற மாதிரி சொல்லுங்க. நிச்சயமாங்க. அதாவது எல்லா பொருள்களையும் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி வடிவமைக்கணும். ஒரு காரை தயாரிக்கணும்னா வீலு, பாடி, என்ஜின், கியர் எல்லாத்தையும் வடிவமைக்கணும். வடிவமைச்சு வைக்கும் பொழுது ஒரு டொயோட்டா ஒரு கம்பெனி இருக்குன்னா அது ஒரு கார் மட்டும் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு 10 பிராண்ட், அதாவது 10 மாடல் வச்சுருப்பாங்க. ஒரு பிராண்டு வேரியன்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு 6 மாதத்துக்கு புதுசாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாடலை கொடுத்து ஸ்பேர் பார்ட் கொடுன்னு அவங்க கொடுக்கணும். இது மாதிரி எல்லாம் ஒரு இடத்துல வைக்கும் பொழுது தேடுனா கிடைக்கிறதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு மேனேஜர் மாறும் பொழுது இப்போ நம்ம இங்கெல்லாம் தெரு பேரை மாத்திரம், அது மாதிரி அந்த ப்ராடக்ட் பேரை மாற்றி விட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்பரை போட்டுருவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி நம்பர் வந்துன்னு தேடிங்கன்னா பேரை வச்சு தேடும் பொழுது சரியான விஷயம் கிடைக்காது. இதான் என்ன பண்ணோன்னா, நீங்கள் என்ன பேர் வச்சாலும் அது உருவம் மாறாது, கியர் மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த உருவத்தை வச்சு தேடுறதுக்கு ஒரு டெக்னாலஜி கொண்டு. அப்போ நீங்கள் பேரை பற்றி கவலையே வேண்டாம். இப்போ மதியோட ஃபேஸ் வச்சு தேடலாம். உங்கள் ஐயா பேருனா உங்கள் பேர் ஃபேஸ் வச்சு, இப்படி ஒரு டெக்னாலஜி அந்த நேரத்தில் நான் ஃபேஷியல் ரெகக்னிஷன் மாதிரி ஃபேஸ் ரெகக்னிஷன் அந்த காலத்தில் நான் சொல்கிறது 2009 இது வந்து அமெரிக்காவில் தான் ஃப்ளோரிடாவில் போய் லான்ச் பண்ணோம். அப்போ முதல்ல லான்ச் பண்ணோம். அது ஒரு 3 ஆண்டுகளில் குறிப்பிட்ட வகையில் போச்சு. ஆனால் அது எப்பவுமே ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு 3-4 வருஷத்தில் உங்களுடைய கஸ்டமர் எண்ணிக்கை ஒரு 20-30 வரணும், ரெவென்யூ வரணும். அது ரொம்ப முக்கியம். ஆனால் நாங்கள் ரொம்ப எவ்வளோ சிரமப்பட்டு வேலை பார்த்தா கூட ஒரு குறிப்பிட்ட ரெவென்யூ கஸ்டமர் தாண்டி போகல. முக்கியமாக பெரிய கம்பெனி எடுத்தாங்க, பட் சின்ன கம்பெனி அதை எடுக்க வரல. அதனால் அது கொஞ்சம் நிறுத்த வேண்டிய சூழல். அதுக்கப்புறம் நாங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துட்டு நான் பிரெயின் பாக்ஸ் இனோவேஷன் சொல்லி ஒரு கம்பெனி சொந்தமாக தொடங்கி நடத்துகிறேன். அதில் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் அதுவும் அதே பிஸ்னஸ் தான். 3D
சாஃப்ட்வேர் கஸ்டமைசேஷனும் அது மாதிரி ரிலேட்டட் ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். பெரும்பாலும் 3Dங்கிறதுனாவே ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை முதல்ல தயாரிக்கிறவங்க, கார் இந்த ஃபோனை தயாரிக்கிறவங்க, அது மாதிரி கம்பெனிஸ் தான் பெரும்பாலும் எங்களுடைய கஸ்டமர் இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ளது அது என்ன வேர்ல்டு ஃபுல்லாக இருப்பாங்களா அவங்களுக்கு? ஆமாம், எல்லா பக்கம் இருப்பாங்க. இருப்பாங்க. ஸ்கூலில் எங்கே படிச்சீங்க? நான் சின்னதாராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தேங்க. தமிழ் மீடியம் தான் படித்ததெல்லாம். சின்ன கிராமத்தை விட்டு நான் +2 படிக்க வரைக்கும் கூட எந்த ஊருக்கும் போனது கிடையாது. அதே ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றளவுலேயே வாழ்ந்துட்டு இப்பொழுது அதை தாண்டி தான் முதல்ல கோயம்புத்தூருக்கு படிக்க போனால் தான் முதல்ல அப்போ தான் பார்க்குறீங்க. அப்போ தான் ஒரு சிட்டியை பார்க்குறேன். அப்படி ஒரு வாழ்க்கை. ஆனால் அதுக்கப்புறம் சென்னை வந்த பின்னாடி சூழல் நிறைய மாற்றங்கள், தூத்துக்குடி சென்னையெல்லாம் வந்துச்சு. சிங்கப்பூர் முன்னாடி நிறைய மாற்றங்கள், நிறைய உலகம் பார்க்குற வாய்ப்பு நிறைய கிடைச்சிருக்கு. சொல்லுங்க, நீங்கள் என்னன்னு கேட்டீங்க. அந்த இப்போ குழந்தை பிறப்பு இருக்கு, அந்த ஃபீட்டஸ், அந்த ட்ரைமஸ்டர்னும் 14 வாரத்துலேருந்து 24 வாரத்தில் இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவில் இருந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா அதில் இருந்து அந்த மைக்ரான்னுவோம், ஒரு 0.5 மைக்ரான், நம்ம முடியே வந்து 50 மைக்ரான்ஸ் அளவு. 0.5னா நீங்கள் 100ஆல் அதை வகுத்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு அந்த ஃபீட்டஸில் இருக்கிற அந்த பிரெயின், அங்கே தான் வந்து பிரெயின் வந்து வளர்ச்சி அடையுது குழந்தைக்கு. நம்ம இந்தியா, அதுவும் ஐஐடி, சவிதா, இவங்களாவே இதோடைய ரிசர்ச் உலகத்தில் பண்ணுறதோட நம்ம இந்தியாவும் எவ்வளோ வளர்ந்து இருக்குன்னா அதுவுடைய நுண்ணிய இதோட இது எப்படி தொடர்பில் இருக்குது, கனெக்ஷன் இருக்குன்னு அளவுக்கு இன்னைக்கு கண்டுபிடிப்புகள் இருக்கும்போது, இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ஃபீட்டஸால் இந்த குழந்தை பிறந்து 50 வருஷம் கழிச்சு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இப்பயே சொல்லிடலாம். அதுக்கு வேண்டிய மெடிசன் கொடுத்தோ இது பண்ணியோ அதை குணப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள். அந்த மாதிரி அளவில் தான் இப்போ அதுதான் சொல்கிறேன். அந்த கனெக்டிவிட்டி நாங்கள் சொல்கிறது பிரெயின் டு அதர் பார்ட்ஸ் இல்லை, பிரெயினுக்குள்ளேயே அந்த மைக்ரான்ஸ் 0.5 மைக்ரான்ஸில் ஒன்றுத்துக்கு ஒன்று அதை ஜூம் பண்ணி அது எப்படி இருக்குது அதோடைய பேட்டர்ன்ஸையும் எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு தான் வந்து அதுக்கு தான் இந்த குவாண்டம் இது டிஜிட்டல்லே பண்ணுறாங்க. குவாண்டமில் போகும்போது அப்போ நீங்கள் எவ்வளோ டேட்டா இருக்குதுன்னு நீங்கள் கணிச்சிடலாம். மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. குவாண்டம் வந்து 10,000 வருஷம் பண்ணுறத ஒரு 15 செகண்ட்ஸுக்குள்ளேயே பண்ணிடும். 10,000 வருஷம் இன்னைக்கு ஓடக்கூடிய கம்ப்யூட்டரில் அது 15 செகண்ட்ஸில் பண்ணும். இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்கிறது வந்து கூகுள் வந்து ஒரு புதிய ப்ராசஸர் விட்டுருக்காங்க. அவங்க வந்து 2015 இதை ஆரம்பித்தாங்க. 17 ஃபாக்ஸ்டெயில்னு ஒன்றும், அப்புறம் பிரெயின் கோன்ன்றது, அடுத்த லெவல் வந்து சைக்கமோர்னு 2019 விட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வில்லோன்னு ஒன்று 105 கியூபிட் 105 கியூபிட்ஸில் அவங்க வந்து ரேண்டம் சர்க்கியூட் சாம்பிளிங், RCSன்னு சொல்லுவோம், அதில் ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணாங்க. 5 நிமிஷத்தில் ஓடுச்சு. அந்த 5 நிமிஷம் ஓடுறது இன்னைக்கு இருக்கிற லார்ஜஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் 1.25 ஆகும். அது 1.25 என்ன 20 10 செப்ட்ரில்லியன் சொல்கிறோம். இயர்ஸ் ஆகுமா? இயர்ஸ் ஆகும். ஆமாம், செப்ட்ரில்லியன். அதாவது யூனிவர்ஸே அவ்வளோ ஓல்டு இல்லை, யூனிவர்ஸுடைய ஏஜே அவ்வளோ இல்லைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு கணக்கு அது வந்து 5 நிமிஷத்தில் பண்ணியிருக்கு. அதில் உங்களுக்கு வரப்போகிற யுகத்துக்கு, வரப்போகிற நியூ ஜென்ரேஷனுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கு. அது நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. இன்றைக்கி நான் ஒரு எடிட்டோரியல் படித்தேன். நான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஏஐ வந்து யாரெல்லாம் டிஸ்பிளேஸ் பண்ணணுன்னு எல்லாரும் வந்து ஒரு அசஸ் பண்ணுறாங்க இல்லையா? அது பண்ணும்பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட்டு இப்போ எல்லோரும் ஆஸ்பயர் ஆகிறது என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது தானே. அதுக்கு முன்னாடிலாம் பேங்க்குக்கு போகணும் அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. இப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஒர்க்கெலாம் இருக்குல்ல, கோட் ரைட்டிங்லாம், அதெல்லாம் ஏஐ எல்லாத்தையும் பண்ணிவிடுங்கிறான். அதே மாதிரி ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான வேலைகள் காலி பண்ணிவிடுங்கிறான். பேங்கிங்கில் இவங்கெல்லாம் வேலையே கிடையாது, இனிமேல் எல்லாம் அதே பண்ணிவிடுங்கிறான். இப்போ அது மாதிரி டிஸ்பிளேஸ் பண்ணணுன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ பேரை மேசிவாக டிஸ்பிளேஸ் பண்ணிவிடும் அப்படின்ட்டு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக வந்து இது ஒரு மித்துன்னு தான் சொல்லுவேன். இன்னொரு ஆர்டிகலும் படித்தேன் நான். என்னன்னாக்கா, அது யார் பண்ணாங்கன்னு சாட் ஜிபிடினுடைய ஃபவுண்டர் இருக்காங்க, ஒரு ஆர்டிகல். ஆமாம், சாம் ஆல்ட்மன். அவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வந்து பெரிய லெவலில் வரும்பொழுது எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்தையும் டிஸ்பிளேஸ் பண்ணணுன்னாங்க. ஆனால் நம்ம ஒன்றை பார்க்க மறந்துடக்கூடாது. என்ன அப்படின்னா,
அந்த கம்ப்யூட்டர் என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்குற ஒரு வேலையை ஆரம்பித்தோம்ல, அது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குச்சு. அது மாதிரி இதுவும் அது மாதிரி உருவாக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து ஏஐ வந்து ஒரு புதிய பரிமாணம். இவ்வளோ வருஷம் இந்த லாஸ்ட் 70 இயர்ஸாக நம்ம கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணதோட இது வந்து பவர்ஃபுல். அதே சமயத்தில் வந்து எல்லாரும் நினச்சிருக்காங்க, முன்ன கால்குலேட்டர் வரும்போதே மக்கள் சொன்னாங்க ஜாப்ஸை டிஸ்பிளேஸ் பண்ணிடும், வேலை போயிடும். சில பேர் கம்ப்யூட்டர் வரும்போது அக்கௌண்டிங் பீப்புளெலாம் அதை புஷ்பேக் கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் இல்லாமல் இந்த ஃபோன், மொபைல் ஃபோன் வித் 5G கனெக்ஷனோட இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. ஏஐ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பண்ணுற ரிப்பிட்டேட்டிவ் ஒர்க், முண்டேன் ஒர்க்குன்னு சொல்லுவோம், ஆஃபன் ஒர்க்கை வந்து அது வந்து நம்ம ஹியூமன் மாதிரி மிமிக் பண்ணுறது தான் அது கற்றுந்தோம் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு. இப்போது அதை அச்சீவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏஐ. இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஏஐ வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ. அதுவே கண்டென்ட்டை உருவாக்குறது. கண்டென்ட் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாக்னா அது வந்து நியூரல் நெட்வொர்க் சொல்லுவோம். அதுக்கு போய் 0s and 1s இது கன்வெர்ட் பண்ணிவிட்டு டாக்ன்றது ஒரு பிக்சரு, அது ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிச்சு. இப்போ டாக் இது அனிமல்னா அடுத்தது என்ன, அந்த மாதிரி அது கனெக்ட் பண்ணி கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதால இப்போ இருக்கிறது நம்ம வந்து இப்போ இருக்கிற யுகம் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ. அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுவாக சிந்திக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு வரும். இதுக்கு அடுத்த லெவல் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது, மிக மிக பவர்ஃபுல். ஏஎஸ்ஐயே நம்ம இன்னும் வரல. இப்போ ஏஎஸ்ஐக்கு வரும்போது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அது ஆஸ் யூ ரைட்லி செட், அது வந்து நிறைய இம்பேக்ட்ஸ் கொடுக்க போகுது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறோம், இந்த மித் என்னென்னா ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து ஹியூமன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். எதுக்கு ஹியூமன் அது ஒரு கண்டென்ட். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, டாக்டர் இப்போ எனக்கு கை வலிக்குது இல்லை ஹார்ட்டில் ஒரு மாதிரி பெயின் இருக்குதுன்னு உடனே WebMD இந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு நம்ம இன்றைக்கி தகவலை அறிஞ்சிக்கிறோம். அதால் நம்ம டாக்டர் ஆகிட முடியாது. அதனால் வந்து அது கொடுக்குற கண்டென்ட் எல்லாம் நம்ம நம்பக்கூடாது. அதுக்கு தான் வந்து ஹியூமன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்றோம். சில தப்பான விஷயங்கள், இப்போ ChatGPT வெளியே வந்திருக்கு. இப்போ அதில் வந்து தப்பான, நான் போய் ஒரு பேங்க்கை திருடலாமான்னு கேட்டிங்கன்னா சொல்லாது. அதை வந்து ஹியூமன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக அதை வந்து தவிர்த்து இருக்காங்க. அதால் வந்து வித்தவுட் ஹியூமன் திஸ் கண்டென்ட்ஸ் கேனாட் கோ கிரேசி. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொன்னேன், இந்த 105 qubits இட் கேன் டூ 5 minutesல பண்ணுற வேலை செப்ட்ரில்லியனில் பேசணும். ஆனாலும் இந்த 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 வளர்ச்சி, இந்த 105 qubitsக்கே இவ்வளோ பண்ணணும்னா, ஏன்னா அது வந்து qubits வந்து சூப்பர் பொசிஷன் அண்ட் என்டாங்கிள்மெண்ட்டுன்னு ஒன்று சொல்லுவோம். இந்த இது வந்து IBM வந்து 433யும் இப்போ 1121 அளவு qubits போயிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்ன விஷயம் வந்து நம்ம ஹியூமனாக இருக்கிற இது வந்து பில்லியன் qubitsன்றாங்க. நம்ம வந்து அதால் வந்து ஒரு கம்ப்யூட்டரை நம்மளை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்றது, இந்த ஃபோர்சேபிள் ஃபியூச்சரில் பண்ண முடியாது. இப்போ வேணால் இது பெரிய வாய்ப்பை கொடுக்க போகுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க சில ஜாப்லாம் டிஸ்பிளேஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு, அந்த ஜாப் டிஸ்பிளேஸ் ஆகிறதோட இவங்களுடைய திறமைகள் வேறு இடத்துல பயன்படும். அதை வந்து எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண வைக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஏஐ வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறோம், LLM. இப்போ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் இந்த கண்டென்ட் எல்லாம் இருக்குது. இதில் இருந்து நம்ம வந்து ப்ரீ ட்ரெயின் பண்ணுவோம் மாடல்ஸு. இப்போ ஒருத்தர் வந்து ஃபைனான்ஸில் இருக்கார், இல்லைனா பயோகெமிக்கல் பயோ இன்ஜினியரிங்கில் இருக்காருன்னா அவருடைய டொமைன் ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷனை அவங்க வந்து தே கேன் கிரியேட். இப்போ ChatGPTன்றது கான்வர்சேஷனல் ஜிபிடி. அது கான்வர்சேஷன் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுது. அது இருக்கிற கண்டென்ட்டு இல்லை ஜெனரேட் பண்ண கண்டென்ட்டை கொடுக்குது. இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிங்கன்னா, இப்போ பயோ பண்ணிங்கன்னா பயோ ஜிபிடின்னு இருக்குது, FinGPTன்னு இருக்குது. இப்போ இவங்க இங்கே கேமராஸ் வச்சு நம்மளை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் அவங்க ரொம்ப டீப்பஸ்ட் நாலேஜ் இருந்தால் தே கேன் கிரியேட் அ ஜிபிடி. ஸோ அது ஃப்யூச்சரில் அது மாடியூலாக இணையும். ஸோ அதால் வேலைகள் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிறது இந்த வேலைகளாக இருந்தாலும் அஹெடாக போகிற இந்த டெக்னாலஜிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் புதுசாக வர்றவங்க அதை கற்றுக்கிட்டு வருவாங்க. இருக்கக்கூடிய ஆட்கள் ஏற்கனவே ஒரு இதில் ட்ரெயின் ஆகியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்க வந்து ரீபர்பஸ் ஆகிக்கணுங்கிறீங்க. தே ஹாவ் டு ரீடூல். அது வந்து நிறைய ரிப்போர்ட்ஸே இருக்குது. டிலாய்ட்டுடைய ரிப்போர்ட்ஸோ கார்ட்னர் உடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சொல்லுது. இப்போ வந்து நான்
ஐடி ஃபீல்டில் இருப்பேன். இப்போ இவங்களே இந்த கேமரா ஆப்ரேட் பண்ணுறவங்களே இந்த லேட்டஸ்ட்டு நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் கேமராஸ் அதோடைய ஆப்ஷன்ஸ் வரும்போது அதை கற்றுக்கலன்னா தே ஆர் ஓல்ட் ஸ்கூலர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து அவங்க திறமைகளை டெஃபினட்டாக வளர்த்துக்கணும். இதில் முக்கியமான வளர்த்துக்கிற திறமை வந்து இந்த நேயர்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டியது ஒரு 5 விஷயம் தான். அது வந்து ஏஐ ஏஜென்ட்ஸுன்னுவோம். இப்போ கரண்ட்டாக இருக்கிற பசங்க காலேஜில் இருக்கிறவங்க ஸ்கூலில் இருக்கிறவங்களே அந்த ஏஐ ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி தே கேன் டூ இட்ஸ் அ சாஃப்ட்வேர், மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் அது. அடுத்தது வந்து வி கால் இட் மல்டி மொடாலிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து டெக்ஸ்ட்டு, இமேஜு, வாய்ஸு இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுற ஒரு இது. மூணாவது வந்து ரேகுன்னு சொல்லுவோம், ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன். அது என்னென்னா அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே போய் பர்ஃபெக்டான ஆன்சரான்னு பார்த்து டேட்டாபேஸ்குள்ளே செக் பண்ணி கொடுக்கும். இந்த 4வது விஷயம் தான் ப்ரீ ட்ரெயின்டு மாடல்ஸ். ஓகே, அந்த ப்ரீ ட்ரெயின் மாடலில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த சாஃப்ட்வேர் நோ கோட் லோ கோட் தான் நீங்கள் சொன்னது, கோடிங் இருக்காது. ஆனால் இந்த பர்ஃபெக்ஷனை பார்க்குறதுக்கு இல்லைன்னா இந்த மாடல் இப்போ ஒரு ரோபோ வருதுன்னா அந்த ரோபோ வந்து நீ போய் காஃபி எடுத்துவானா அதுக்கு தெரியாது. காஃபினா என்னன்னு சொல்லணும், கப்புனா எங்கன்னு சொல்லணும், அது எந்த கையில் பிடிச்சி தூக்கணும்னு சொல்லணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த ட்ரைனிங், அந்த ப்ரீ ட்ரைனிங் ஆஸ்பெக்டில் தெர் இஸ் குவைட் அ லாட் ஆஃப் ஜாப். இந்த லாஸ்ட் விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இப்போ கேள்வி கேட்குறது சில டைமில் குழந்தைங்க வளரும்போது அந்த 3-4 வயசில் பேச கற்றுங்க. அப்போ கேள்வி கேட்க இது என்ன, இது என்ன, இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது, நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். சில வேர்ட்ஸை கோர்த்து அதுங்க பேசுறது, அது மழலை மொழின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளாம் மழலை மொழியில் இருக்கோம் இந்த மாதிரி ஏஐ கிட்ட. இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் கரெக்டான கேள்வியை கேட்டால் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸும் வரும். அதுக்கு ஒரு திறமையை வளர்த்துக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் கரெக்டாக. ஏன்னா அந்த கேள்வி வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பதில் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் திருப்பி திருப்பி அதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா ஏன்றது அதுவும் நீங்கள் கேட்குற கேள்வியை பொறுத்து தான். இது பேர் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கே என்ன மாதிரி கேள்வி வரும்னு சொல்லி அந்த ப்ரீ ட்ரெயின் மாடலில் அவங்க அதை இது பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வேலைங்கிறது போகாது, வேலைங்கிறது நிறைய வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஓல்டு பீப்புள் ஹேவ் டு கெட் ட்ரெயின்ட். கணேஷ் சார்ட்ட கேட்டபோது அவர் சொன்னார் ஏஐ வந்து என்னென்னலாம் பண்ணும் அப்படின்ட்டு. அது மாதிரி நீங்கள் என்ன அதை பற்றி உங்களுடைய இது எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது நான் குறுக்கிட வேணாம்னு தான் சொன்னேன். நீங்கள் தரவுகள் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம டேட்டா க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். 70% டேட்டா மக்கள் ஜென்ரேட் பண்ணது தான், ஹியூமன் ஜென்ரேட்டட் டேட்டா தான். ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் 1.5 GB ஒரு நாளைக்கு க்ரியேட் பண்ணுறான். இப்போது எவ்வளோ 6 பில்லியன் பீப்புள், அதில் ஒரு 75% மொபைல் யூஸ் பண்ணாலும் அவ்வளோ ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு தேவையான டேட்டா வந்துச்சு. டேட்டாவில் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு தேவையான டேட்டாவா அப்படிங்கிறது வேறு. ஆனால் இருக்கிற டேட்டா வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணலாம். அது ஒன்று நிச்சயமாக. அப்புறம் இன்னொன்று எப்போவுமே உள்ள பயம், இந்த புது டெக்னாலஜி வந்தால் நமக்கு வேலை போயிடுமோ. எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, இங்கே சென்னையில் பல வங்கிகளில் கம்ப்யூட்டரைசேஷனுக்கு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஆமாம், நடந்தது இல்லைங்களா? கம்ப்யூட்டரைசேஷன் இது பண்ணுறது இல்லை. உங்களுக்குலாம் தெரியுமா, என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. 60s லேட் 60ஸ்லேயும் ஏர்லி 70ஸ்லேயும் சரி டிராக்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பெரிய ஸ்ட்ரைக்லாம் இருக்குது. எவ்வளோ பேர் உயிர் விட்டுருக்காங்க. ஏன்னா லேபரை டிஸ்பிளேஸ் பண்ணிவிடும், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டிராக்டரை போய் இவங்களே கூப்பிட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா அந்த மாதிரி எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்ரப்ஷன் அப்படி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்ரப்ஷனுங்கிற வேர்டுக்கே மீனிங் அதுதான். பழசெல்லாம் தொடச்சி அழிச்சிட்டு ஒரு வெள்ளம் மாதிரி தான் வரும் பொழுது. அதை அதில் நீந்தி மேல் வர தான் வாழ்க்கை. அப்படி தான் வந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, குதிரை வச்சுட்டு எத்தனை தடவை போயிட்டு வந்துருப்போம். குதிரையே இல்லை, ஆனால் வண்டி போயிட்டு இருக்குது. நம்ம கார் பயன்படுத்துகிறோம், அதுக்கு அடுத்த வாகனங்கள்லாம் வந்துட்டு இப்போ எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், ஆட்டோமேட்டட் டிரைவிங்லாம் வந்துருச்சு, இவி வந்துருச்சு, டெஸ்லா மாதிரி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷன் இந்த சேஞ்ச் வந்ததுனாக்கா அதை கோப் பண்ணுறது அதெல்லாம் அது ரொம்ப சிரமமாக இருக்காது. ஆனால் இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த சேஞ்சினுடைய பேஸ், அதுதான் பயமாக இருக்குது. என்ன பயமாக இருக்குது அப்படின்னு ஒன்றும் நான் இங்கே நடக்கிறதே சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவன் வந்து ஆப் பேஸ்டாக வந்து நீங்கள் வந்து ஹெயில் பண்ணலாம் டாக்ஸியை அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு டிஸ்ரப்ஷன். அப்போ என்ன ஓனர்ஷிப்லாம் ரொம்ப பெரிய வேலை இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது ஸ்டாண்டில் நிற்கிற டாக்ஸி நம்புறது அப்படிங்கிறதுலாம், ஸ்டாண்டில் நிற்கிற ஆட்டோ இல்லாமலாம் போச்சு. அது ரைட்டு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணான்னாக்கா, அதை வந்து ஒருத்தர் சென்ட்ரலாக கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற ஆரம்பிச்சான் பாருங்க. ஆமாம், அவன் பண்ணோன்னா அது அடுத்ததுக்கு மாச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, பைக் டாக்ஸின்னு ஒன்று விட்டான். இப்போ அதெல்லாம் எவனும் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை இப்போ. எல்லாம் இது குயிக்காக, ஏன்னா ரோட்டில் இருக்கிற அந்த கன்ஜெஷன் இருக்குல்ல, அதில் காரில் உட்காந்துட்டு எவ்வளோ நேரம்டா போகிறது, சரி பைக்கில் ஏறோம்னா குயிக்காக போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ அது வந்தோன்னே இதெல்லாம் என்ன பண்ணுறது, அவனுக்கு அப்போ அவனுக்குலாம் ஓட்டலைங்கிறான்.
அது எப்படியுமே அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குல்ல quick-ஆ. மாறிக்கிட்டு இருக்குதுங்க. ஒன்றே ஒன்று, எந்த ஒரு நேற்று கான்ஃபரன்ஸில் எலிமெண்ட் கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.